ஹாய் ஹலோங்க. நான் தான் உங்கள் ரம்யா விஜய். ரம்யா விஜயா மாற்றிட்டோம் நாங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலன்ட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் தாங்க வந்தோம் நாங்கள். தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்பூன் வேணுங்களாம். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பொம்மை போட்ட ஸ்பூன் வாங்கியிருக்காங்களாம். அதே மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. சரி வாங்கலான்ட்டு பெரியவரை விட்டுட்டு சின்னவரை மட்டும் இட்டுட்டு வந்துட்டோம். பெரியவர் டான்ஸ் கிளாஸ் போயிருக்காரு. அப்புறம் இந்த வால் ஸ்டிக்கர் தாங்க வாங்கினேன். நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்குது. அதை மாட்டுறதுக்கு நிறைய ஆணிங்க வேணும். ஆனால் நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் அலோட் கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கிக்கினேன். இந்த ஸ்டிக்கர் வந்து வேஸ்ட்டுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காட்டின பாருங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஒட்டிட்டு ஒரு 12 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வருங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு சாவி மாட்டலாம். அந்த சாவி ஸ்டாண்டும் இல்லை. சரி வாங்கலான்னு பார்த்தோம். எங்கள் வீட்டுக்கார் வேணாம், இது ரொம்ப நல்லா இல்லை, வேணாம் அப்படின்ட்டார். சரி அதனால விட்டுட்டோம். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டில் ஹேங் பண்ணுறது. அந்த ஸ்டிக்கரை நல்லா செவுத்தில் ஒட்டிட்டு ஒரு 12 hours விட்டுட்டு இந்த ஹேங்கிங் மாட்டிட்டு இதில் நீங்கள் வாட்டர் பாட்டில்லாம் மாட்டி வச்சிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் பாட்டில் வாங்கலான்னு வந்தோம். பட் ஆனால் எந்த பாட்டிலும் எனக்கு பிடிக்கல. தம்பி மட்டும் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். சரி அந்த பாட்டிலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டொமேட்டோ சாஸ்க்கு டொமேட்டோ பாட்டில் மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். அதனால் ஓகேன்ட்டு அதை வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது தம்பிங்க வந்து ஸ்பூன் கேட்டாங்கள்ல. சரி அந்த ஸ்பூன் போய் பார்க்கலான்னு போனோம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் ஒரு அவனுன்னு ஒன்று வச்சுருக்கலம்மா, அது என்னம்மா பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி அதுக்காக மோல்டு பார்க்கலாம், கப் கேக் மாதிரி மோல்டு பார்க்கலான்னு வந்தோங்க. பட் ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நம்ம நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு வந்துட்டேங்க. தம்பிங்களுக்கு ஸ்பூன் எடுக்க வந்துட்டோம். ஸ்பூனில் நிறைய வெரைட்டிஸுங்க. காட்டுறேன் பாருங்களேன் என்னென்ன ஸ்பூனுன்ட்டு. ஹார்ட் ஸ்பூன் காட்டுறேன் பாருங்கங்க. ஹார்ட் ஸ்பூனு, அப்புறம் இது ஹேங்கிங் ஸ்பூனு, டோனட் ஸ்பூன்ஸு, இந்த மாதிரிலாம் நல்லா வெரைட்டியாக இருந்தது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் ஆனால் காஸ்ட் கொஞ்சம் அதிகம். அதனால இவங்களுக்கு நார்மலாக மிக்கி மவுஸ் போட்ட ஸ்பூனே எடுத்துட்டோம் நாங்கள். இந்த மிக்கி மவுஸ் ஸ்பூன் தான் எடுத்தோம். சின்னவர் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு இது வாங்கிட்டாங்க. பட் ஆனால் அந்த மவுத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அது வேணாம்ப்பா அம்மா இது வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு 2 ஸ்பூன், இவனுக்கு ஒரு ஸ்பூனு, அவர் அண்ணனுக்கு ஒரு ஸ்பூன் வாங்கிட்டோங்க. வாங்கிறதுக்குள்ளே இவர் இது வேணும் அது வேணும்ன்ட்டு எடுத்தார். நான் ஃபைனலாக இந்த 2 ஸ்பூன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அப்படியே சரி வெளியே வரலாம், நம்ம பழம்லாம் போட்டு வைக்க பேஸ்கெட் பார்க்கலான்னு வந்தோம். இதெல்லாம் கண்ணாடியில் இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கனால ஹேண்டில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் செக்ஷன் போனோம். சரி குழந்தைங்களுக்கு கர்ச்சீஃப் வாங்கலாம், ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கலான்னு போனோம். இந்த சாரீ பார்த்தீங்களா, மீஷோவில் இருக்க மாதிரியே இருக்குது அந்த சாரீ. நான் அந்த சாரியை தொட்டு பார்த்தோன்னே இவரும் எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு வேணுமா, எனக்கும் வாங்கிட்டாங்க. டேய் நான் சாரியை சும்மா தொட்டு தாண்டா பார்த்தேன், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் அவன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும், அண்ணாக்கு இது, எனக்கு அது, அம்மாவுக்கு இது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு அவர். அப்புறம் டைம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா அவனை போயிட்டு வந்துடலாம். அவர் வேறு சொல்லி அனுப்புனார், நீங்கள் போன வாட்டி லேட்டாக வந்த மாதிரி இந்த வாட்டி லேட்டாக வராதிங்கம்மா, சீக்கிரமாக வாங்க அப்படின்னாரு. சரி அதனால் 6:15 ஆயிடுச்சு. 6 o'clock விடுவாங்க, 6:15 ஆயிடுச்சு. அப்புறம் போய் அவரை இட்டுட்டு அதுக்குள்ளே சின்னவர் சொல்லிட்டார் நாங்கள் ஷாப்பிங் போனோம் அப்படின்ட்டு. அவனும் அடம் பண்ணான். சரி அவங்க அப்பா சரி வாடி பக்கத்தில் இருக்க சின்ன ஃபேன்சி ஸ்டோரில் போய் இருந்தால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பொம்மை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் மாஸ்க் போட்டிருந்தாங்க நம்ம யூடியூப் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் எதுக்கு மாஸ்க்லாம் வேணாம், சும்மா ஒரு 2-3 வீடியோ மாஸ்க் போட்டு பண்ணலாம்ப்பா, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு ட்ரை பண்ணாங்க, நல்லா தான் இருந்தது மாஸ்க் போட்டது கூட. அவங்கள கேட்டேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்ட்டு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி டின்னர் வந்து வெளியே தாங்க, பிரியாணி சாப்பிட்ணுன்னு பசங்க கேட்டாங்க. சரி வாங்க போகலாம், நம்ம வீட்டாண்ட வேறு புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க. சரி அதனால சரி வாங்க போகலான்னு சொல்லி இட்டுட்டு போயிட்டோம். பிரியாணி வரதுக்கு லேட் ஆகுது, டென்ஷனாக ஆயிடுறாங்க என் பசங்க. எவ்வளோ நேரமா பிரியாணி வர்றதுக்கு, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. ஃபைனலாக நாங்கள் கேட்ட பிரியாணி வந்துடுச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக சாப்பிட்டோம் எல்லோரும். நல்லா சாப்பிட்டு சின்னவர் வெளியே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிந்தாருங்க. தேங்க்யூ, பாய்.